அதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பாக்குறோம்னா அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த படத்துல ஒரு ட்விஸ்ட் வருது. அது துளி கூட இப்படி ஒண்ணு இருக்குமா அப்படின்னு யோசிக்காத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட கொண்டு போய் அங்க வச்சிருக்காரு ஜிவிஎம். சும்மா பிளாஸ்டா இருந்தது. ஆக்சுவலி ஜிவிஎமோட 20வது படம் தான் இந்த படம். ஆனா மலையாளத்துல அவர் எடுக்கிற முதல் படம் இந்த படம். அதுல மம்முட்டி சாரே நடிச்சு அவங்களோட ப்ரொடக்ஷன் தான் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் டாமினிக் அண்ட் தி லேடிஸ் பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஆக்சுவலி இந்த படத்தோட ஒரு ஒன் லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சிருக்கிறவர் தான் நம்ம மம்முட்டி சார். அவர் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரி வேற. திடீர்னு அவங்க வீட்டு ஓனர் ஒரு பர்ஸ் கொடுத்து இதை கண்டுபிடிச்சேன்னா என் வாடகை நீ கொடுக்க வேணான்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. அது யாரோட பர்சன் கண்டுபிடிக்க போகும்போது அங்க ஒரு சம்பவம் இருக்கும். அந்த சம்பவத்தை கண்டுபிடிக்க இன்னொரு சம்பவம் இருக்கும். இதெல்லாம் செஞ்சது யாரான்னு கண்டுபிடிக்கும் போது ஒரு ட்விஸ்ட் வரும். செம்மையா இருந்தது. சோ இந்த படத்தை மலையாளத்துல தான் நீங்க பார்க்க முடியும். தமிழ்ல இல்ல. சப்டைட்டில் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு புக் பண்ணுங்க. கண்டிப்பா போய் பாருங்க. மம்முக்காவோட ஹியூமரும் நம்ம ஜிவிஎம் சாரோட கிளாஸியான அந்த டைரக்ஷனும் செம்ம அழகா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஜிவிஎம் சாரோட ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்கும். மஸ்ட் வாட்ச் படம். பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னங்கிறத கீழ மறக்காம பதிவு பண்ணுங்க.